எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்களுடைய கடைசி ஆசையை தெரிந்து கொண்ட ஒட்டுமொத்த சன் டிவியை சேர்ந்த கயல் சீரியல் குடும்பம் கண்கள் கலங்கி போய் என்னன்னு பேச முடியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு கடைசி ஆசையை சுபாஷினி அவர்கள் கயல் சீரியல் குடும்பத்திடம் சொன்னாங்க, அது என்ன? இதை தெரிந்த உடனே ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அது எதனால? இப்படி பல சோகமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோல தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷன். இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமா பரபரப்பா போயிட்டு இருக்குது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்களுடைய இறப்பு. இந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்துல மிக பெரும் அளவுக்கு வெற்றியை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்முடைய சுபாஷினி அவங்க தான். அப்படிப்பட்ட நம்முடைய சுபாஷினியுடைய வாழ்க்கையுடைய வரலாற்றை பார்த்தா, ஈழத்தை சேர்ந்த நம்முடைய தமிழக பெண்ணான சுபாஷினி அவர்கள் நம்முடைய தமிழகம் வந்து திரைத்துறையில ஒரு மிக பெரும் அளவுக்கு இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து சின்ன திரையில தனக்கு கிடைத்த ஒரு கதாபாத்திரத்தை கயல் சீரியல்ல மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணி இன்னைக்கு கயல் சீரியலே தமிழகம் முழுக்க எல்லாராலையும் பேசப்படுறதுக்கு காரணமாயிருந்த சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி தமிழகத்துல மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளையும் பல பேர் மத்தியில மிக பெரும் அளவுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய கடைசி ஆசை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இந்த சோகத்தை இன்னும் பல மடங்கு கூடியிருக்குது. இவங்க எப்படி இறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட வீடியோ காலில் நைட்டு முழுக்க ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காரு. காலையில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்படிதான் இவங்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்குது. இது முழுக்க அவங்களுடைய கணவர் கொடுத்த ப்ரெஷர்னாலையும் தகாத வார்த்தைகள்னாலையும் புண்படுத்தி அவங்கள கொண்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க முடியாம தான் இன்னைக்கு கயல் சீரியல் நடிகர் சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவிட்டு இருக்கிற அந்த முக்கியமான தகவல் என்னன்னா, சுபாஷினி அவர்களுடைய கடைசி ஆசை, ஒரே ஆசை என்ன அப்படின்னா, கயல் சீரியல்ல இருக்கிற அனைவரும் சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடணும் அப்படிங்கறது அவங்களுடைய ரொம்ப நாள் ஆசையா. ஏன்னா தமிழகம் வந்த உடனே மாடல் துறையில புகுந்து திரைத்துறையில வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சின்ன திரையான கயல் சீரியல் குடும்பம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்குது. அவங்கள அனைவரோடும் சேர்ந்து நல்லா சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கடைசி ஆசை தான். இறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது அன்னைக்கு காலையில் அதை கயல் சீரியல் குடும்பத்தினர்கிட்ட பேசிட்டு அந்த பிளானை போட்டுட்டு அன்னைக்கு இரவு போயிருக்கிறாங்க. இரவு தூக்கிட்டு அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இதுதான் கயல் சீரியல் குடும்பத்தையே இன்னைக்கு கண்கள் கலங்க வச்சிருக்குது. நேயர்களே, இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.